ஜனவரி 22 என்று நினைத்தாலே 1999 உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஜனவரி 22 நினைத்தாலே அந்த 1999 ஆண்டு விலையேறப்பட்ட தேவ மனிதன், ஆஸ்திரேலியா தேசத்தின் மிஷனரி, நம்முடைய இந்தியாவின் மேல் பாரம் கொண்டு கணவனும் பிள்ளைகளுமாய் மனைவியுமாய் குடும்பமாய் உழைத்த ஒரு பெரிய பரிசுத்தவான் ஸ்டெயின்ஸ் பாதிரியார். நீங்கள் எல்லாரும் மறக்க இயலாது. இது 25 ஆண்டு, இந்த வருஷம் 25வது ஆண்டு. இந்த தேவ மனிதனையும் அவருடைய அருமை மகன்கள், குமாரர்கள் 2 பேர், பிலிப்பன் தீமுத்தி, 2 பேரும் உயிரோடு சுட்டெரிக்கப்பட்டார்கள். அந்த வாகனத்தை பார்க்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, 25 ஆண்டுகள் ஓடினாலும் நாம் அந்த குடும்பத்தை மறக்க இயலாது. ஸ்டெயின்ஸ் பாதிரியார் இன்னும் மரித்தும் பேசி கொண்டிருக்கிறார். தொழுநோயாளிகளுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர், சுவிசேஷ தாகம் நிறைந்த ஒரு மனிதன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இளம் வயதில் அந்த சின்ன பிள்ளைங்க இன்னை மட்டும் அவங்க உயிரோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அப்பொழுதே அவங்களுக்கு 10 வயசு 7 வயசுமாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தா பெரிய அவங்க நல்ல பெரிய ஊழியர்களாக மட்டும் இல்லை, திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடும். என்றாலும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் கர்த்தர் வைத்த ஆயுசு நாட்கள் அவ்வளவுதான். ஆயுசு நாட்கள் அவ்வளவே. ஆகவே கர்த்தர் இந்த பிள்ளைகளை தம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொண்டார். இந்த பிள்ளைகளை சுட்டரித்த அந்த கயவர்கள், சுட்டரித்த அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான சகோதரர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த சகோதரர்களும் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்படணும். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி கிளாடிஸ் அம்மையாருக்காக, அவர்களும் அவருடைய மகளும் ஆஸ்திரேலியா தன்னுடைய சுயதேசத்தில் இருந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கிறார்கள். அம்மாவுக்கு 70 வயசு கடந்துட்டு அவருடைய வாலிப மகள், அந்த குடும்பம் முழுவதிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படி நம்ம எல்லாரும் ஸ்டெயின்ஸ் பாதிரியாரை நினைப்போம். அந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்தபோது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் அன்பு தாயாரையும் அவருடைய மகளையும் கர்த்தர் பராமரித்து வருகிற அன்புக்காக இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு பரம தரிசனத்தோடு இந்தியாவை நோக்கி பயணித்து வந்தார்கள் அப்பா. ஆனால் ஆண்டவரே, தீயவர்கள், ஆண்டவரே, பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அவர்களை ஆண்டவர் தீயிட்டு கொளுத்தினார்கள் அப்பா. அவர்கள் ஆண்டவரை சரீரம் மண்ணுக்கு மண்ணாக ஆண்டவர் போய்விட்டாலும் அவருடைய ஆத்துமா விலையேற பெற்றது தேவ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறதப்பா. அநேக ஸ்டெயின்ஸ் பாதிரியார்களை ஒரிசாவிலிருந்து எழுப்புங்க ஆண்டவரே. ஸ்டெயின்ஸ் பாதிரியார்களை, அநேக புதிய தேவ மனிதர்களை ஆண்டவரே யூபியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து எழுப்புங்க, மத்திய பிரதேசத்திலிருந்து எழுப்புங்க, ஜார்க்கண்டில் ஆண்டவரே உத்தரகாண்ட்லேருந்து எழுப்புங்க, மகாராஷ்டிராவிலிருந்து எழுப்புங்க, ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து எழுப்புங்க. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படி இந்த 25 வருஷம் ஆண்டவரே ஓடி போய் விட்டதப்பா. இந்த 22ஆம் தேதி மறக்க முடியாத ஒரு நாளாக ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அந்த குடும்பம் முழுவதும் தேவனுடைய சட்டையின் மறைவிலே இருக்கட்டும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தேவன் இந்த மாதிரி மிஷினரிகள் வாழ்வில் வருகிற நெருக்கங்கள், உபத்திரவங்கள், இழப்புகள், இன்னல்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், மரணங்கள், இவை எல்லாவற்று மத்தியிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய இரத்த சாட்சிகள் வர இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு யுத்த களத்தை நோக்கி சபை போய் கொண்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையாக
நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.